ஆனா எப்படியாச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. கொஞ்சம் பேர் பொறுமையா வாயா பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. வணக்கங்கண்ணா. 108ல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தென்னலூர் மஞ்சு விரட்டிங்க நடக்குது. அதை ப்ராப்பரா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம இந்த பின்னாடி புறவாடின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல நிறைய பேர் மாடு பிடிக்க போறாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் அதிகமான விபத்து நடக்கிறது. யாருமே நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணி நடத்துற அந்த விதிமுறைப்படி உட்பட்டு நடத்துறவங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கிறது கிடையாது. அதிகபட்சமா வந்துட்டு ஏதாவது தெரியாம 1-2 பட்டாதான். ஆனா அதிகமா படுறது வந்து இந்த புறவாடியில தான். யாருக்கும் நாங்க காலையில வரும்போதே யாருக்கும் எந்த விபத்தும் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு சாமியை கும்பிட்டுட்டு தான் வருவோம். வந்து பார்க்கும்போது தெரியாதனமா எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் அந்த ஒரு ஆர்வத்துல பிடிக்கிறாங்க. பட்டு வரும்போது தான் அவங்க ஒரு இதுல ஏதோ மது அருந்திட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணிடுறானுங்க. அந்த துடிக்கும் போது நம்மளுக்கு அதை பார்க்க முடியாது. ஆனா எப்படியாச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இப்படி ஆயிருக்காது அப்படின்னு நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். ஆனா எங்கனால முடிஞ்ச கேரை கொடுத்து எப்படியும் அவனை சேஃபா கூட்டிட்டு போயிடணுங்கிற ஒரு இதுல நம்மளும் ஃபாஸ்டா போவோம். நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டாவே வழி விடுறாங்க. சில பேர் வந்துட்டு எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. கண்டுக்காம வழியை விடாமே இருப்பாங்க. இப்ப இந்த வழியில போகும்போது இப்போ ஒரு கேஸ்க்கு போகும்போது கூட வழியை சில பேர் விட்டாங்க. கொஞ்சம் பேர் பொறுமையா வாயா பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. ஆமா.